வணக்கம் நண்பர்களே. குக் வித் கோமாளி சீசன் 5 முடிய போகுது. இந்த டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா மணிமேகலை அவர்கள் அங்க வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுல இருந்து நான் விலகிறேன், இந்த ஷோல இருந்து நான் மொத்தமா விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வெடிச்சது. யார் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியா பிரியாங்க அந்த மணிமேகலைக்கு தான் நடந்திருக்கு. அந்த ஆடியோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு இண்டோர்ல. அதுல வந்து கலந்துட்டு இருக்கிற மாகாப் ஆனந்த் கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்காங்க. சோ அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரியங்கா மணிமேகலை சண்டை வந்து போயிட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா விளக்கம் கொடுத்துட்டாரு. அதாவது அந்த ஷோ பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, அதாவது அந்த ஷோல நான் இல்ல, அதனால அங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நான் வந்து தெரியாத ஒரு இதை வந்து சொல்ல முடியாது. யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கரெக்டா சொல்ல முடியும். சோ அங்க நான் இல்லாத போது அந்த பதில வந்து நான் வந்து என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறப்பல சொன்னாரு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம காட்டு வழியா போகும்போது ரெண்டு யானை அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இறங்கி போய் அந்த யானையை விலைக்கூட போனோம் அப்படின்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா மிதிச்சிரும், நசிக்கிறோம். ஸோ அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுற வேண்டியதான், அடிச்சுக்கிட்டோம், அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டாரு. இது வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறாப்புல ஒரு பதிவை போட்டு விட்டாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவில தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஏதாவது ஒரு நல்லதா சொல்லியிருக்கலாம், அடிச்சுக்கிட்டோம் வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறாப்புல சொன்னது அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.